பெண்களை முன்னால் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு ஆண்மை வேணும். வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம். சீமான் அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு. நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர். என்னன்னா, நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன், நிறைய தடவை இருந்திருக்கேன். ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும்? ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க? எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்கே கூட இருந்தாங்க. அப்போதான் சுற்றுச்சூழல் குறித்து, ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்லை. சுற்றுச்சூழலுங்கிறது நார்வேலையோ ஃபின்லாண்ட்லேயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஐஸ் கட்டி உருக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான், காசிமேட்டில் இருக்க ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான், எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறது தான் கிளைமேட் சேஞ்ச். அதை பற்றி தான் நம்ம பேசணும். அது குறித்து அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள். நம்ம சொல்லக்கூடிய தலித், பகுஜன், ஆதிவாசின்னு சொல்கிறோம்ல, மீனவர்கள், பட்டேல் சமூகத்தினர், இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறவங்க. அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேறு எந்த கட்சிகளுடையும் பார்க்கல. எனக்கு நாம் தமிழர் கிட்ட என்னால அதை ரிலேட் பண்ண முடியும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது. ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்லை. மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்குலாம் புக்ஸை பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒரு சிரிப்பா வந்துருச்சு. ஏன்னா பெண்ணியன் அடிமையானாலும் பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு. அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம், கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருந்து தொழிலாளர் விஷயத்துல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு. சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க, டோக்கனிசம், அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு ஆண்மை வேணும். அதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்கு ஒரு சமூகம் வேணும். நான் கூட சொல்லியிருப்பேன், நீ 1000 பெரியார் சொல்லு, நீ 1000 சமூக நீதி சொல்லு, நீ ஆணாதிக்கம் பிடிச்சவன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிது, நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க. அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ. இல்ல சமத்துவமே இல்லையே. ஆனா நான் பாக்குறேன், நான் தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன், அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காரு. என் புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல, சொல்லி கொடுத்து வரக்கூடாது. இவர் தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தார். எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நான் வடசென்னை சேரியை சேர்ந்தவ. நானே என் புருஷன் வாடா போடன்னு தான் கூப்பிடுவேன். வந்து சோறு போடுவேன். நீங்க என்ன சமத்துவத்தை சொல்லி கொடுக்குறது? நான் சொல்லித்தரேன் உனக்கு சமத்துவம் என்னன்னு. அப்போ 10 நாளா இங்க வந்து இன்னைக்கு 10வது நாள் இந்த போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம். நான் ஏன் இங்க மிக முக்கியமா வந்தேன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான். சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டாஃபாரிக்கா சொல்லல, ரெட்டரிக்கா சொல்லல. போய் அந்த முதல் நாள் உட்கார்றேன், 3வது நாள் என்ன கேட்கறேன், சாலினே நீங்க என்ன பண்ற அப்படின்னு. பார்த்தா என் ஊர் குருசடி, அங்க இருந்து ஒரு 5 பொம்பளை உட்காந்துருக்கேன். சொந்தம், அது என் ரத்தம். அப்போ இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா, அந்த கஷ்டத்துல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் இங்க வந்திருப்பேன். இங்க வந்துட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சுபவி மாதிரி உட்காந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஜிக்ஜாக், உதயநிதிக்கு ஒரு ஜிக்ஜாக், என்னுடைய ரத்த சொந்தம், என்னுடைய சொந்தக்காரி இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. இன்னும் நீ உன் குடும்பத்துல பாரு, எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர். ஆனா என் குடும்பத்துல பெருகிட்டு இருக்கான், இன்னும் மேனுவல் ஸ்கேவெஞ்சரா இருக்கான். அப்போ நான் உழைக்க வேண்டிய உழைப்பு, அப்போ நீ என்ன பண்ண 70 வருஷத்துல? என் சமூகம் ஏன் எப்படி இருக்கு? 70 வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை, சூப்பர் கோட்டை, நல்லா ஏமாத்துறோம். கவர்ச்சி அரசியல் சொன்னார் பாருங்க, வேர்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு மரியாதை இருக்கணும்ல, டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம். ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப். அந்த ஜாபை எப்படியெல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தானே நீ பேசுறோம். ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அங்க 5-6 நாளா இருக்கேன். எல்லார் கையிலும் பாட்டிலோடு கிழிச்ச வடு, எல்லா பெண்கள் கையிலும், எல்லா பெண்கள் காலும் பொத்தலா இருக்கு. ஏன்? நீ மாநகராட்சியில இது வரைக்கும் அவங்களுக்கான